அந்த லாங் ஹேர் வந்து தரையில படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல ரொம்ப சொல்லுவாங்க. அதனால லாங் ஹேர் அதிகமா இருக்கிறவங்களுக்கு தரித்திர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வைக்கக்கூடாது, குடும்பத்துக்கு ஆகாது. ஆனா லாங் ஹேர் உள்ளவங்க குணம் வந்து எப்படின்னா ரொம்ப எமோஷனல் வீக்கா இருப்பாங்க. ஈஸியா யாராச்சும் நமக்கு அஃபெக்ஷன் கொடுக்க மாட்டாங்களா, அதை நோக்கி அட்ராக்டிவ். யார் கொஞ்சம் தூக்கலாக பளிச்சுன்னு பளபளன்னு வெள்ளையா தெரியுதோ அவங்க லட்சுமி கடாட்சத்துக்குரியது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பல்லுக்கு இடையில் இடைவெளி வந்துச்சுன்னா கேப் இருக்கும். அந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா டைவர்ஸ் ஆகக்கூடிய தன்மையாக இருக்கும். கொழு கொழு இருக்கிற கன்னம் வந்து யாருன்னா நல்ல வசதியானவர்களுக்கு அந்த கொழு கொழு கன்னங்கள் கொடுக்கும். அதனால அந்த கன்னத்தில் குழி விழும்போது வசதி தன்மையை அதிகரிக்கும் அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கும். வெரைட்டி வினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் இருக்காங்க. நாடி ஜோதிடர் ஜெயந்தி ரவி மேடம் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. மேம், அதே போல பெண்கள் வந்து ரொம்ப லாங் ஹேர் வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவங்களாம் பார்த்துருக்கேன். பாதம் அளவுக்கு இருக்கிறவங்கலாம் நான் கவனிச்சிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப லாங் ஹேர் இருக்கிறவங்களுக்கான ஏதாவது சொல்ல முடியுமா? லாங் ஹேர் இப்போ எனக்குமே லாங் ஹேர் தான், ரொம்ப லாங் ஹேர். அது என்னன்னா அந்த நம்ம கீழே உட்காரும்போது முடி வந்து தரையில பரலக்கூடாது. முடி வந்து லட்சுமி அந்த கேதுவுடைய அம்சத்துக்குரியதாக இருக்கும். பூமி வந்து நம்மள எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடியது. அப்போ என்ன உங்க ஆசைகள் எல்லாத்தையும் அங்க அதுதான் எடுத்து எடுத்து கொடுக்கும். பூமி தான் மண் ஆசைக்குள்ளது. அப்ப அந்த பூமியில வந்து முடி வந்து கேதுன்னா வேண்டான்னு சொல்லிட்டு விரக்தி ஒதுக்குறது அந்த மாதிரி. இந்த முடி வந்து கீழே விழுந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து இந்த இது வேண்டாம். மேக்சிமம் இந்த உலகத்துல இருந்து நிறைய இந்த பூமியை தொடுறதுல இருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காது, தடையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதனால பூமியில வந்து முடி வந்து பரலக்கூடாது. அதுக்காக நீல லாங் எங்க அப்பா சொல்லுவாங்க. எனக்கு சின்ன வயசு ரொம்ப அம்மா அடிக்கடி கட் பண்ணிடுறது. லாங் ஹேர் அந்த பாயை விரிச்சு போட்டு பிள்ளைக்கு தலைவாரு அப்படிம்பாங்க. ஏன்னா அது வந்து முடி வந்து தரையில படக்கூடாது, குழந்தை தலை. ஆனா பாயை விரிச்சு போட்டு குழந்தைக்கு தலைவாரி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவளை வெறுந்தரையில உட்கார வைக்காத, பாறையில உட்கார வை. பாயில அந்த மாதிரி அந்த லாங் ஹேர் வந்து தரையில படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல ரொம்ப சொல்லுவாங்க. அதனால லாங் ஹேர் அதிகமா இருக்கிறவங்களுக்கு தரித்திர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வைக்கக்கூடாது, குடும்பத்துக்கு ஆகாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ரீசன் என்னன்னா அது தரையை தொடும்போது இந்த தரைக்கிட்ட இருந்து விலகி இருக்க அந்த குடும்பத்துல இருந்து நிறைய பேரை விலக்கி விலக்கி விடும் அப்படிங்கிறதுனால அதை வைக்க வேண்டாம். அதுக்காக என்ன அதை வெட்டணும்னு நான் சொல்ல மாட்டேன். இடுப்புக்கு மேல அந்த முடியை வந்து எப்பவுமே நம்ம சுருட்டி நீங்க தலையை சீவிட்டு இடுப்புக்கு மேல வந்து அந்த ஹேரை வந்து சுருட்டி கொண்ட மாதிரி போட்டுக்கோங்க. அதை வந்து ரப்பர் பேண்ட் வச்சு மாட்டிக்கோங்க. அதை மாட்டினாதான் உங்களுக்கு அந்த இதுல இருந்து போக முடியும். ஆனா லாங் ஹேர் உள்ளவங்க குணம் வந்து எப்படின்னா ரொம்ப எமோஷனல் வீக்கா இருப்பாங்க. ஈஸியா யாராச்சும் நம்மளுக்கு அஃபெக்ஷன் கொடுக்க மாட்டாங்களா, அதை நோக்கி அட்ராக்டிவ். அதுக்காக அந்த இதை வந்து இமோஷனலா நம்ம எவ்வளவு அன்பு கொடுத்தாலும் இல்ல நீங்க எனக்கு இதை விட இதை பெஸ்ட் செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற தாட் அதிகமா உள்ளுக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து வீட்டில் உள்ளவங்கள எவ்வளவு திருப்திப்படுத்த முடியாது. அதனால அவங்க வந்து வெளியில வந்து அந்த அன்பை தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயமா. அதே மாதிரி இப்ப பல்லுக்கு வரும். இப்ப பல்லுலாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாருக்கும் மேல கீழே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அப்படியே வரைஞ்சு வச்ச மாதிரி வரிசை ரொம்ப அழகா இருக்கும். பற்களை வச்சு தான் சொல்லணும். ஆமா, சாமுத்திரிகா லட்சணத்தில் பல்ல வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். யார் பல் கொஞ்சம் தூக்கலாக பளிச்சுன்னு பளபளன்னு வெள்ளையா தெரியுதோ அவங்க லட்சுமி கடாட்சத்துக்குரியது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதான் பளபளன்னு தெரியணும், பல்லு பளிச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். அதே சமயம் பல்லு வந்து சிறிய பல்லாக அரிசி பல்லுமாங்க, அந்த குட்டி பல்லாக இருக்கிறவங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படிம்பாங்க. அதே போல் ரொம்ப பெரிய பல்லா வெளியில உதட்டை தாண்டி வெளியில வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து அதுவும் செவ்வாய் தோஷம், கணவன் மனைவியுடன் ஒரு அந்யோன்யம் இருக்காது அப்படிங்கிறது இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா பல்லுக்கு இடையில் இடைவெளி வந்துச்சுன்னா கேப் இருக்கும். அந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா டைவர்ஸ் ஆகக்கூடிய தன்மையாக இருக்கும். கணவனுக்கும் மனைவிக்கும் ஒத்து போகாத தன்மையாக உருவாகக்கூடியதாக இருக்கும். பல்லில் சொத்தை இருந்துச்சுன்னா கடன் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத இருக்கும். பல் ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, சொத்தப்பல் வரைச்சிட்டு ஒவ்வொரு நாள் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா கணவன் வந்து ஆயுள் குறையுது அப்படிங்கிறது அர்த்தம். பெண்ணுக்காக இருந்தா. ஆணுக்காக இருந்தால் அவன் வந்து தன் தைரியத்தை இழக்கிறான், தன்னுடைய வீரத்தை இழக்கிறான், தன் சதை
சதையெல்லாம் குழஞ்சு போற மாதிரி இருக்கும். ரொம்ப மெல்லிய உடம்பை பெறப்போகிறான் அந்த மாதிரி உள்ள தன்மையாக இருக்கும். அந்த சதை வந்து ஸ்டிஃபா இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அதனால ஆணுக்கு இருப்பதும், பெண்ணுக்கு இருப்பதும் டிஃபரெண்ட். அவன் வந்து ஆணுக்கு பல்லெல்லாம் இறக்கும்போது, அவன் இது மேல பற்றே இல்லாத ஒரு வாழ்க்கைய உருவாக்க ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிற மாரி இருக்கும். யாருக்கு பல்லு ரொம்ப இறப்பாங்கன்னா, வயதான காலத்தில் பல்லை இழக்கிறவங்க தான் உண்டு. ஆமா. அந்த வயதான காலத்தில் நாடி நரம்பு சுருங்கும்போது, அவங்க பல்லை இழந்தம்போது, அவங்களுக்கு ஆசைகள் குறைஞ்சிரும். ஆசைகள் நிச்சயமா. குறைஞ்சிரும். அப்போ இ இளமையான காலத்துல நீங்க இந்த பல்லை இழக்கும்போது, உங்களுக்கு ஆசைகள் இருந்தாலும் அது உங்கள வந்து சேராது. அத அடைய முடியாது அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கும். அதனால பல்லை இழப்பது ரொம்ப கஷ்டம். அதேபோல் பல்லு வந்து ரொம்ப அகலமாவும் இருந்தா செவ்வாய் தோஷம், ரொம்ப அதீத கோவக்காரங்களான கோவத்தினுடைய அளவு தெரியாமல் இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே. இந்த எத்துப்பல்லு, சிங்கப்பல்லு அவங்கலாம் எந்த கேட்டகரியில வருவாங்க? அந்த சிங்கப்பல் இருந்தாலே ரொம்ப விசேஷமா சொல்லுவாங்க. அந்த சிங்கப்பல் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான அவங்க லைஃப்ல வந்து அந்த சிங்கப்பல்ல எடுக்காத. அது வந்து ஒரு ஆளுக்கு இருக்காது. அந்த குடும்ப பாரம்பரியமாவே அந்த பல்லு தொடரும் அப்படிங்கிற ஓ! மாரி இருக்கும். அப்படியா? ஆமா. இந்த சிங்கப்பல் வந்து அடுத்தால அவங்க பேத்திக்கு ஒரு பேரனுக்கோ அல்லது மகளுக்கோ இல்லாட்டா அப்படி வரிசையாக வரும். அந்த சிங்கப்பல் தொடர்பாக இருக்கும். அதனால அந்த சிங்கப்பல் யாருக்கு இருக்குதோ அவங்க வந்து வாழ்க்கையில உள்ள முன்னேற்றம் அது இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனா எல்லா சிங்கப்பலும் எல்லாருக்கும் வருமானா வராது. சில பேருக்கு அந்த சிங்கப்பல்னால வீடு தரித்திரமாக இருக்கிற மாரி ஆயிரும். வீட்டினுடைய நிலைமை அப்படி இதாயிரும். அதாவது ஒரு பாட்டிக்கு அந்த சிங்கப்பல் இருந்து அந்த பாட்டி வாழ்க்கை வாழலைன்னா, அதே சிங்கப்பலை வந்து இன்னொருத்தர் யாராச்சும் வாங்கியிருந்தாங்க, அந்த பாட்டி எப்படி வாழ்க்கை வாழாமல் இழந்தாளோ, அதே மாரி இழப்பாங்க. அதே சமயம் வந்து அந்த பாட்டி சிங்கப்பல்லால் சில பாட்டிங்க நல்லா இருப்பாங்க. அதனால அந்த சிங்கப்பல் வைக்கிற குடும்பத்தை பொறுத்து இருக்கு. அதனால சில குடும்பத்தில் சிங்கப்பல்லால் முன்னேறினது இருக்கும். சிங்கப்பல் நெறைய முன்னேற்றத்தை குடுக்கறது நெறைய இருக்கும். பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது என்னன்னா, அது அ முன்னோர்களுக்கு வந்திருக்கும். வந்து அந்த பாட்டிக்கோ யாருக்கோ வந்திருக்கும். அது வந்த பிறகு அவங்க வாழ்க்கையில சிறப்பா இருப்பாங்க. இல்லாட்டா கொஞ்சம் தாழ்ந்து இருப்பாங்க. இத 2யும் பார்த்துட்டு நம்ம அந்த வீட்டுக்கு பலன் சொல்லலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாரி தெத்துப்பல் வந்து அதீதமா தெத்துப்பல் இல்லாம லைட்டா தெத்துப்பல் ஆ. இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம். பெண் தெத்துப்பல்லாக இருப்பது அதிர்ஷ்டம் அப்படிம்பாங்க. ஆ அது எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் தெத்துப்பல் இருக்கும். எங்க அப்பாவ கல்யாணம் கட்டின பிறகு அம்மாவுடைய லைஃப் சேஞ்சஸ் எல்லாமே அம்மா இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது. எனக்கு ஒரு தெத்துப்பல் இருக்குது. என் கணவருக்கும் நான் வந்து வளர்ச்சிய குடுத்தேன். நானும் அந்த தெத்துப்பல் வந்து நம்மளுக்கு சில பேருக்கு நல்ல வளர்ச்சிய குடுக்கும். எங்க வீட்ல எனக்கு அந்த தெத்துப்பல்ல வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இது பண்ணாங்க. அப்பவும் என்னுடைய இயற்கையான வடிவமைப்பை நான் ஏற்றுக்கொள்ளணும். அத மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து அதுல ரொம்ப உறுதியா. அழகுக்கு முக்கியத்துவம் குடுக்காம, எனக்கு இது வேணும். இதுதான் கடவுள் எனக்கு படைச்சிருக்காரு. இத நான் மாற மாட்டேன். இந்த இதுல யார் என்ன பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களோ, அது போதும் அப்படி சொல்லிட்டு சொல்லி வாழ்ந்தவ. அதனால தெத்துப்பல்ங்கிறது அப்பலாம் நமக்கு தெரியாது. தெத்துப்பல் லக்குலாம் தெரியாது. சிறிய தெத்துப்பல்கள் நல்லது தான் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் எல்லாராலும் ரசிக்கக்கூடிய அந்த கன்னத்துல விழுகிற குழி மேம். ஆமா. அத பத்தி சொல்லலாமா? கன்னத்தில் உள்ள குழி வந்து ரொம்ப ரொம்ப ஈர்ப்பு சக்தி உடையது. அது வந்து சில பேருக்கு செல்வத்தை ஈர்த்து கொடுப்பதாக இருக்கும். வசீகரிக்கும் தோற்றம் அவங்க பேசினாலே எல்லாரும் ஈஸியா மயங்கிருவாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதனால அவங்க மயக்கத்துக்குரிய ஒரு இடமாக இருக்கும். 2 கன்னங்குழியும் குழி விழும். ஒரு கன்னத்தில் விழுவது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். 2 கன்னத்தில் விழுவத விட ஒரு கன்னத்தில் விழுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாடியில் குழி விழுவதும் அது நாடியில குழி விழுவது என்னன்னா, அது சனி, கேதுக்குள்ள உள்ள விஷயம். சனி, கேதுல சனியும், சுக்கிரனும் அமைப்பாக இருக்கும். ஆனா நாடி குழி விழுறது வந்து மூதாதையர்கள் பிளஸ்ஸிங்ஸ் அந்த மாரி அமைப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதாவது முகத்தில வந்து குழி விழுவது ரொம்ப சிறப்பான ஒண்ணு. அது வந்து ரொம்ப நம்ம தலையில ரெட்டை சுழி வர்ற விஷயத்த சொல்லுவோம். ஆமா. அதே சுழி தான் இங்க. அந்த ஆ. சுழி தான் இங்க வருது. அதனால இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஒரு இதுதான். அதனால இங்க என்னன்னா செழிப்பின் விதம். யாருக்கு குழி விழும்னா, கன்னம் கொழு கொழுன்னு இருக்கிறவங்களுக்கு அந்த குழி வந்து தெரியும். கன்னம் ஒட்டியவங்களுக்கு அந்த குழி வந்து அவ்வளவா தெரியாது. தெரியாது. அப்போ கொழு கொழுன்னு இருக்கிற கன்னம் வந்து யாருன்னா, நல்ல வசதியானவர்களுக்கு அந்த கொழு கொழு கன்னங்கள் கொடுக்கும். அதனால இந்த கன்னத்தில் குழி விழும்போது வசதி தன்மையை அதிகரிக்கும் அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இங்க நாடியில் குழி விழுவதும் அதுதான். நாடியில் குழி விழும்போது வேலை பார்க்குற இடத்துல முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்து இவங்க வேலைய வந்து மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இந்த வேலைய விட்டு அடுத்த இன்னொரு வேலைக்கு போலாமா? அப்படி சொல்லிட்டு நாடினா இந்த பக்கம் வர்ற மாரி இருக்கும். அவங்க குழி வந்து சிரிக்கும்போது இந்த இடம் அப்படியே உள்ளுக்கு போற மாரி இருக்கும். அது வந்து நல்ல ஸ்பெஷலான இதுதான் அந்த குழிகள். நிச்சயமா. இப்ப நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க, அந்த சுழிய பத்தி சொல்லியிருந்தீங்க. நாங்க சின்ன வயசுலருந்தே பார்த்துருக்கோம். 2 சுழினா 2 ஒய்ஃப், 3 சுழினா 3 ஒய்ஃப்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையா இல்ல கட்டுக்கதையா? ஐயோ! 2 சுழிகளும் அடங்கவே முடியாது. அதுவும் ஆண்களுக்கு வந்துருச்சுன்னா
சேட்டை. ஆமா. அவ்வளவு சேட்டை. சிறு வயதிலேருந்து அவங்களுடைய சேட்டைக்கு தெரிஞ்சிரும். அவங்க வந்து என்னன்னா, எல்லாமே எனக்குரியது, என்னை ஆளக்கூடியது அப்படிங்கிறது தன்மை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ரெட்டைச்சுழி உள்ளவங்க 2 பொண்டாட்டிங்கிறத விட, எ யாரனாலும் ஹேண்டில் பண்ணுவாங்க. எவ்வளவு பெண்ணை ஹேண்டில் பண்றது அவ்வளோ பெரிய கஷ்டங்க. ஆனால் 2 பெண்ணை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை அத ரெட்டை பொண்டாட்டிங்கிறது. 2 பெண்ணை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை ஒரு ஆணுக்கு இருக்குன்னா, அந்த ரெட்டைச்சுழிக்காரனுக்கு. ஆ. அது அவ்வளவு அவன் வந்து இதா இருப்பான். ஆண் பலம் பெற்றவனாக இருப்பான் அப்படிங்கிறது. அதே இது ஒரு பெண்ணுக்கு இருந்துச்சுன்னா, அவள வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஆணுக்கு இருந்தது ஓகே. இது ஒரு பெண்ணு இருந்தால் அவள நம்ம வந்து ஆட்கொண்டு எடுக்கவே முடியாது. அதனால பெண்ணுக்கு மேக்ஸிமம் ரெட்டைச்சுழி வராது. ஆணுக்கு வருவது என்னன்னா, பயங்கர போல்டான, ஸ்ட்ராங்கான ஒரு குடும்பத்தை ஆளக்கூடியது மட்டும் இல்லாமல், ஒரு சொசைட்டி அந்த சொசைட்டிக்குள்ளதையே அவன் குடும்பத்தில முக்கியத்துவம் வாய்ந்தவனாக இருப்பான். ஆனா, அடாவடிக்காரன், சேட்டைக்காரன் எல்லாமே உண்மை. அது ஃபுல்லா ஒரு திமிரான பொண்ண அவர் கையில குடுத்தோம்னா, அவன் அழகா கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு வருவான் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால அந்த ரெட்டைச்சுழி வந்து உள்ளவங்க வந்து பயப்படுவாங்க. பிறக்கும்போதே அந்த ரெட்டைச்சுழி வந்துச்சுன்னா பயம் அதிகமாக இருக்கும். அதுக்கு ஒரு ரெமெடி என்னன்னா, நல்ல வாழை இலை சாப்பாடு. வியாழக்கிழமை வியாழக்கிழமை வாழை இலை சாப்பாடு அந்த பையனுக்கு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த ரெட்டைச்சுழியின் தன்மை, ஆக்ரோஷம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே. காலின் கட்டை விரல வச்சு இவங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. இவங்க வந்து அடங்கவே மாட்டாங்கன்லாம் நெறைய நம்ம சொல்லி காமெடி நகைச்சுவைக்கு நம்ம பார்த்துருக்கலாம். அந்த மாரி இருக்கிறது உண்மையா? ஆமா. காலின் கட்டை விரல் வந்து கால் கட்டை விரலுக்கு பக்கத்து விரல வச்சு நம்ம ஆ. எடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த ஆட்காட்டு விரல் மாரி காலோட. அது வந்து என்னன்னா, ஆணுக்கு விட பெண்ணை வந்து ரொம்ப அத நோட் பண்ணுவாங்க. ஏன்னா, அந்த பெருவிரல் வந்து ஆண் விரல் மாரி எடுத்துக்குவோம். அந்த சிறு விரல் வந்து இப்ப அந்த ஆள்காட்டி விரல வந்து பெண் விரல் மாரி எடுத்துக்குவோம். அங்க வந்து ஆண் விரல விட பெண் விரல் நீளமாக இருந்தால், அவள் வந்து ஆணை ஆட்கொள்வாள் அப்படிங்கிற மாரி எடுத்தோம். அவள் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்குவா. அவ வந்து எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணிக்குவா. ஒரு பெருவிரல் வந்து வட்டமான ஷேப்ல இருக்கணும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து இப்ப நேரா இருக்கிறாம வட்ட ஷேப்ல சதுரமாக அந்த பெருவுள அமைப்பு இருந்துச்சுன்னா, அதுதான் லட்சுமியுடைய அம்சமாக எடுத்திருப்போம். அந்த ஆணுடைய, பெண்ணுடைய அந்த பெருவிரல் வந்து லட்சுமி கடாட்சத்துக்குள்ளது. அது வந்து அவ வந்து சின்னதாக இருந்து அது மேல இருந்துச்சுன்னா, அவள் வந்து அந்த லட்சுமிய யார் எடுத்துட்டு வருவா? அங்க இருந்துன்னா, நம்ம ஆண்கள் தான் வெளியில சுத்தி லட்சுமிய கலெக்ட் பண்ணி பெண்ணு கையில் குடுப்பாங்க. அத வந்து அவ ஆளக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பாள். ஆனால் அந்த ஆண் வந்து அவளுக்கு வந்து ரொம்ப அடிபணிந்து போகக்கூடியவனாக இருப்பான் அப்படிங்கிறது. எல்லாத்துக்கும் ஓகே நீ சொல்றது சரிதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அது வந்து சொசைட்டில வந்து அந்த ஆணை வந்து ஒரு மதிக்கும் தன்மையில் வராது அப்படிங்கிறதுனால, அந்த பெண்ணுக்கு வந்து அந்த ஆட்காட்டி விரல் ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா, அந்த தன்மை ஒரு ஆணை எப்பவுமே அடக்கி ஆளும் தன்மை ஆண் மட்டும் இல்ல, எல்லாரையும் அடக்கி ஆள தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அருமை மேம். இவ்வளவு நேரம் தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.